بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தொடர் பாடத்தில் முதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய நேரடி தமிழாக்கத்தையும் தேவைப்படும் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் 281வது வசனம் வரைக்கும் பக்ரா அத்தியாயத்தில் 281 வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டு 282ஆம் வசனத்தில் ஒரு பகுதியை பார்த்துருக்குறோம். குர்ஆனில் உள்ள மொத்த வசனத்திலேயே பெரிய வசனம் எதுன்னு கேட்டால் இந்த 282ஆம் வசனம் தான். அதிகமான சொற்களையும் வரிகளையும் கொண்டது இந்த ஒரு வசனம். அதில் ஒரு பாதி முடிச்சிருக்கிறோம். என்ன பாதி முடித்தோம்னா, கடன் கொடுத்தீங்கன்னா டைம் போட்டு கடன் கொடுத்தா எழுதிக்கிறங்க, நேர்மையாக எழுதுங்க, தெரியாதவங்களாக இருந்தால் நேர்மையான ஒரு எழுத்தரை வச்சு எழுதிக்கிறங்க. யார் எழுத தெரியாமல் இருக்கிறாரோ அவர் ஒழுங்க வாசகத்தை சொல்ல தெரியாமல் இருந்தால் அதுக்குரிய தகுதியான உறவினர் சொல்லட்டும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த எழுதுறதுக்குரிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறான். அதுக்கு அடுத்து விட்ட இடத்துலேருந்து வர்றோம். ஒலா தஸ் அமன்னா கேர்லெஸ்ஸாக இருக்கிறது, அலட்சியமாக இருக்கிறது, கவனக்குறைவாக இருக்கிறது, கவனமற்று இருக்கிறது. ஒலா தஸ்அமு, நீங்கள் அலட்சியமாக இருந்து விடாதீர்கள். அன் தக்துபூஹு, அந்த தைனை, ஹூண்டா அந்த தைன் கடன், அந்த கடனை எழுதுவதில் நீங்கள் கவனமற்று இருந்து விடாதீர்கள், அலட்சியமாக இருந்துடாதீங்க. சகீரன் ஓ கபீரன், சிறிதோ பெரிதோ, சிறியதாக இருக்கு, சின்ன 1000 ரூபா கடனாக இருக்கட்டும், 1 லட்சம் கடனாக இருக்கட்டும், சின்ன தொகையோ பெரிய தொகையோ இருக்கும் நிலையில் அதனை எழுதி கொள்வதற்கு நீங்கள் அலட்சியம் செஞ்சிடாதீங்க. இல்லை அஜலிஹி, அந்த குறிப்பிட்ட தவணை வரைக்கும் உள்ளதை எழுத தவறிடாதீங்க. தவணை தான் முக்கியம். கடன் வாங்கினா தந்துடுவான், எவ்வளோ நாளில் தர்றதுங்கிறலாம் பிரச்சனையே வரும். அதனால் அந்த தவணையை குறிப்பிடுற விஷயத்தில் நீங்கள் அலட்சியமாக இருந்துடாதீங்க. வலா தஸ்அமு, நீங்கள் அலட்சியமாக இருந்துடாதீங்க. அன் தக்துபூஹு இலா அஜலிஹி, இந்த இலா அஜலிஹிங்கிறது அங்கே போயிடும். இலா அஜலிஹி, அதன் தவணையை நீங்கள் எழுதி கொள்வதில் அலட்சியம் ஆகிடாதீங்க. ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கினா என்றைக்கு தருவானோ அதை குறிப்பிடணும் தெளிவாக. கூடிய விரைவில் தருகிறேன் அதெல்லாம் எழுதக்கூடாது. மிக விரைவில் 1 வருஷத்துக்குள் தருகிறேன் அதெல்லாம் அப்படி எழுதக்கூடாது. டைம்னா டைம் கரெக்டாக போடணும். ஜனவரி மாதம் 12ஆம் தேதி காலை 10 மணிக்குள் தருகிறேன் அப்படி என்ன செய்யணும், டைம் போடணும். இல்லை அஜலிஹி, அதனுடைய தவணையை நீங்கள் எழுதுவதில் அலட்சியமாக இருந்துடாதீங்க. சகீரன் ஓ கபீரன், சிறிதாக இருக்கும் நிலையில் அல்லது பெரிதாக இருக்கும் நிலையில், அதாவது அந்த கடன் தொகை சின்ன கடனாக இருந்தாலும் சரி பெரிய கடனாக இருந்தாலும் சரி, அந்த தவணையை தெளிவாக எழுதுகிற விஷயத்தில் நீங்கள் கவனமற்று இருந்துடாதீங்க. நாளைக்கு பெரிய சண்டையில் முடியும். அதுக்காக தான் தாலிக்கும், இதுதான் அக்குசத்து இந்தல்லாஹி, அல்லாவிடத்தில் நீதியானது இதுதான். அல்லாவிடத்தில் நீதி என்னன்னு கேட்டால், நீ மனுஷன், நான் ரொம்ப நம்பிட்டேன், அவர் எனக்கு மோசடி செய்வார் நினைக்கல, இதெல்லாம் உன் வேலை கிடையாது. அல்லாஹ் எழுத சொன்னால் எழுதிற அவ்வளோதான், யாரையும் நம்ப இயலாது. அதனால தான் தாலிக்கும் இதுதான் அக்குசத்து இந்தல்லா, அல்லாவிடத்தில் மிக நீதியானது. வாக்குவமு வாக்குவமுல் ஷஹாதத்தி, சாட்சியத்தை அதிகம் நிலைநாட்டுவதற்குரியது. அக்குவம்னா அதிகம் நிலைநாட்டுவது, இஸ்மு தப்லீல். வாக்குவமுல் ஷஹாதத்தி, அந்த சாட்சியத்தை அதிகம் நிலைநாட்டுவதற்கு உரியது இதுதான். இந்த எழுத்து தான் பேசும். வாயினால் சொல்லுவதை நிறுத்திக்கிட்டீங்கன்னு சொன்னால் சொன்னதை மறுத்து பேசுவான். இப்படி நீ நிரூபிப்பீங்க. டேப் ரெக்கார்டு வீடியோ இருந்துச்சு அந்த காலத்தில், அதை மறுத்து பேசிடுவாங்க. அப்போ எழுத்தில் இருந்துச்சின்னு சொன்னால் அது சாட்சியத்தை நிலைநாட்டுவதற்கு ரொம்ப உறுதியானது. வக்குவம்னா அதிகம் நிலைநாட்டக்கூடியதாக இருக்கிறது. இல்லை ஷஹாதத்தி, பிரச்சனை வரும்போது சாட்சியத்தை நிலைநாட்டுவதற்கு ஏற்றதாக இருக்கிறது. அதனால் நீங்கள் எழுதிக்கிறீங்க. அதுனா மேலும் நெருக்கமானதாக இருக்கிறது. அல்லாஹ் தர்தாபு, ஒருவரை ஒருவர் சந்தேகப்படாமல் இருப்பதற்கு. தர்தாபுனா நீங்கள் சந்தேகம் கொள்ளாமல் இருப்பதற்கு ஏற்றது. இப்போ பேப்பர் காட்டிட்டா ஒன்றும் டவுட் வராது. இல்லாட்டி சந்தேகப்படுவான், நம்ம 1 வருஷங்கிறோம் 2 வருஷங்கிறானே, நம்ம தான் தப்பாக சொல்கிறோம் அவன் தான் தப்பாக சொல்கிறானோன்னு டவுட்டில் இருந்துக்கிட்டு இருக்கும். பேப்பரில் இருந்துச்சுன்னா அப்படி வராது. அதுனா நெருக்கமானது, ஏற்றது. அல்லாஹ் தர்தாபு,
நீங்கள் சந்தேகப்படாமல் இருப்பதற்கு அது ஏற்றது. எழுத்துமானம் இருந்துச்சுன்னு சொன்னால் சந்தேகத்தின் வாசலை கொண்டா பேப்பர் கொண்டாந்து போடுனா முடிஞ்சு போச்சு கதை. பேப்பரில் உள்ளது 2 பேரும் ஒத்துக்கிட்ட விஷயம், அதனால் அதை வந்து மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் எழுத சொல்லிட்டான். ஆனால் எழுத சொல்கிறது என்பது வந்து உடனுக்குடனே இருக்கக்கூடிய வியாபாரம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி வியாபாரங்களை எழுதணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து நீங்கள் தான் எழுதாமல் கூட விட்டுறலாம். இல்லா அந்த குண திஜாரத்தன், வியாபாரமாக இருந்தாலே தவிர, ஹாலிரத்தன் முன்னிலையில் நடக்கக்கூடிய தற்காலிகமாக நடக்கக்கூடிய இப்போது நடக்கக்கூடிய வியாபாரமாக இருந்தாலே தவிர, துதீருணகா பைனக்கும் உங்கள் மத்தியிலே நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீர்களே அப்படிப்பட்ட ஒரு வியாபாரமாக இருந்தாலே தவிர நீங்கள் எழுதிக்கிறங்க. வியாபாரத்தில் வந்து வந்து ஒரு நாளைக்கு இன்றைக்கி விற்பான், நாளைக்கு வாங்க. வியாபாரிகள் என்ன செய்வான்னா ஒரு கம்பெனியில் வாங்குவான், 1 லட்ச ரூபாய்க்கு சரக்கு வாங்குவான், அடுத்த வாரம் பில்லை கொடுப்பான், அதுக்கு அடுத்த வாரம் சரக்கு கொடுப்பான், அடுத்த வாரம் பில்லை கொடுப்பான். வியாபாரிகள் வந்து மொத்த வியாபாரிகிட்ட சில்லறை வியாபாரி வாங்குறான்னு வைங்களேன், இந்த வியாபாரி வந்து ஒவ்வொரு நாளைக்கு வாங்குகிற கடனுக்கு எழுதி வைக்கிற முடியும். ரொட்டேஷனில் உள்ள வியாபாரத்தை எல்லாம் சொல்கிறான். ரொட்டேஷனில் உள்ள எழுத தேவையே இல்லை, லாங் டைம் போட்டு அப்படின்றா தான் அது எழுதணும். வியாபாரம் என்பது ரொட்டேஷனாக இருக்கக்கூடிய ஒரு வியாபாரமாக இருந்துச்சின்னு சொன்னால் அது தேவையில்லை. அதான் அந்த வாரம் தான் தருவாங்கன்னா அந்த வாரம் ஒன்று தந்துட போகிறான், அடுத்த வாரம் சரக்கு தரும்போது அது முந்தின வாரத்து பில்லை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இப்படியாக ஒரு வழிமுறையில் இருக்கக்கூடிய ரொட்டேஷனாக இருக்கக்கூடிய ஒரு வியாபாரமாக இருந்தால் நீங்கள் எழுதி கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. எழுதுனா தப்பு கிடையாது. இப்படி ஒவ்வொரு தடவை அந்த வியாபாரி சரக்கு போடும்போது 20 ரூபா பத்திரத்தை கொண்டாந்து வச்சு இத்தனாம் தேதி இவ்வளோ சரக்கு அப்படி எழுதி வாங்கிட்டு இருப்பாங்க. யாரும் எழுதுறது இல்லை. ஏன் எழுதுறது இல்லைன்னு கேட்டால் இது என்ன, இது வந்து உடனே விட்டு நடக்கக்கூடியது. இது வந்துக்கிட்டு இன்றைக்கி வாங்குகிற சாமானுக்கு அடுத்த வருஷம் தர்றேன்ட்டு நம்ம கடன் வாங்கலை. ஒரு இந்த வியாபாரத்துடைய வழக்கம் என்னென்னு கேட்டால் பில்லு டு பில்லு மாற்றுவாங்க. ஒரு சரக்கு கொண்டாந்து கொடுப்பாங்க, அடுத்த வாரம் வந்து பில்லை கிளியர் பண்ணவுடனே புது ஆர்டர் எடுப்பாங்க. இது வந்து ரொட்டேஷனில் எழுதப்படாமலே இதான். சில நிறுவனங்களில் 3 நாளில் பில்லு தரணும்னு வச்சுருப்பாங்க, சில நிறுவனங்களில் 1 மாதத்தில் பில் செட்டில் பண்ணணும்னு வச்சுருப்பாங்க. ஜவுளி மாதிரி இதுகள்லாம் 3 மாதம் கூட என்ன செய்வாங்க, சரக்கு கொடுத்துட்டு 3 மாதம் கழித்து வாங்கக்கூடிய அந்த மாதிரி தொழில்களும் இருக்கிறது. அதெல்லாம் எதுக்கு அது முறையின்றி இருக்கிறதோ அதை வந்து எழுத தேவை கிடையாது. எதை எழுதணும்னா எனக்கு நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னா அது வந்து அதுக்குன்னு ஒரு முறையாக இருக்குது. எத்தனை நாள் தரதுக்கு அதுக்கு அர்த்தம் ஏதாவது இருக்கா? இல்லை. அதுக்கு அர்த்தம் இல்லாதனால அதை எழுதணும். அதுக்கு அர்த்தமே இருந்துச்சின்னு சொன்னால் எழுத தேவையில்லை. அது வியாபாரியுடைய கடன்லாம் ஒரு தெரியும், என்ன அதுக்கு என்ன மீனிங்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதாவது ஃபலைஸா அலைக்கும் ஜுனாகுன், உங்கள் மீது குற்றம் கிடையாது, அல்லா தக்துபுஹா, அதை எழுதாமல் இருப்பது. இது வியாபாரமாக இருந்தால் ஃபலைஸா அலைக்கும் ஜுனாகுன், உங்கள் மீது குற்றம் கிடையாது, அல்லா தக்துபுஹா, அதை எழுதாமல் இருப்பது குற்றம். எழுதுவதும் குற்றம் கிடையாது, எழுதாமல் விட்டிங்கன்னா ஒன்றும் குற்றம் கிடையாது. இப்போ பேசாமல் விட்டுருங்க, வந்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டான்ல. அதுக்கடுத்து எழுத அஷஹிது, மேலும் நீங்கள் சாத்தியத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இதா தபாயாத்தும், எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலுக்கும் சாட்சி ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அஷஹிது, நீங்கள் சாட்சி ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இதா தபாயாத்தும், நீங்கள் வியாபாரம் பண்ணுறோம்ல, வியாபாரம் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு வந்து 2 சாட்சியை வச்சுக்கிறணும். இது வந்து இன்றைக்கு அது தேவைப்படாது. ஏன்னு கேட்டால் அன்றைக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இப்போ உங்கள் வீட்டு நிலத்தை நான் வாங்குறேன்னு வைங்களேன், அதுக்கு பத்திரம்லாம் இருக்காது. உங்கள் வீட்டு நிலத்தை ரூபாயை நான் தருவேன், நீங்கள் எனக்கு தந்தேம்பிங்க, அவ்வளோதான். இதை எப்படி நிரூபிப்பீங்க? இந்த இருக்கு பத்திரண்டு காட்டைகளுமா அந்த காலத்தில் பத்திரம் கிடையாது, சொத்துக்களுக்கெல்லாம் பத்திரம் கிடையாது. ஒரு குதிரையை வாங்கினா கூட உங்கள் வீட்டு குதிரையை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன், கேட்டால் அவர்கிட்ட வாங்கிட்டேமே, வாங்கினுக்கு என்ன ஆகுது, வாங்கினேன் காசு கொடுத்து வாங்கினேன்றுவார். அப்போ அதுக்கெல்லாம் என்ன இருக்கணும்னு கேட்டால், இந்த மாதிரி விற்கிற ஜாமான்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு 2 சாட்சியை வச்சுட்டு வாங்கணும். வாங்குறது என்ன செய்யணும், இந்த வீட்டு வாங்கினேன் இல்லை உனக்கு தான் சொந்தம்னு என்ன பார்த்தோம், நான் அவர்கிட்ட விற்றேன், அவர் வாங்கினார், உனக்கு எப்படி, அதுக்கு என்ன ஆதாரம், இந்த இவருக்கு தெரியும், இந்த அவர் தான் இருந்தார், இவர் தான் இருந்தார் அப்படிங்கிறது ஆதாரமே. அப்போ அந்த மாதிரி வந்து இருந்துச்சின்னு சொன்னால் அஷஹிது, சாட்சி. இன்றைக்கி என்னன்னு கேட்டால் இல்லை பில்லு பேசுமே, பில்லே சாட்சி தானே, எழுதுறது சாட்சியே தேவைப்படாது. என்னடா ரிட்டன் ஆகிடுது. இன்றைக்கி எந்த பொருள் கொடுத்தாலும் அந்த நிறுவனத்தினுடைய முறையில் கம்ப்யூட்டரில் இருந்தோ எழுத்துமானமாகவோ ஒரு பில்லாக தர்றான் பாருங்கள், அது எழுதி தர்றது தானே. அதுக்கு சாட்சி எதுக்கு? இந்த சோப்பை நான் விற்றாங்கிறது நீங்கள் வாங்கினீங்கிறதுக்கு அந்த பில்லு தான் ஆதாரம். அந்த பில்லு என்ன இருக்குது, உன்ட்ட நான் ரூபா வாங்கினேன், அந்த பொருளை உனக்கு தந்துருக்கேன்னு 2க்கும் தான் ஆதாரம். அந்த பில்லு வந்து கடைக்காரனுக்கு ஆதாரம், அவனுக்கு ஆதாரம்.
பில்லுடைய ஒரிஜினல் வந்து வாங்கினவன்ட்டு இருக்கும், அதனுடைய டூப்ளிகேட் வந்து விற்றவன்ட்டு இருக்கும். அப்போ 2 பேர்கிட்ட ஆதாரம் வச்சுருக்காங்க. அப்போ அதுலாம் என்ன தேவையில்லை, சாட்சி தேவையில்லை. சாட்சின்னா அந்த பில்லுகள் இல்லாத காலத்தில், அது எழுத்துமானம் இல்லாத ஒரு காலத்தில் வந்து ஒரு சொத்தை விற்றாலும் வாங்கினாலும் 2 சாட்சியை வச்சுக்கிறணும் குறைஞ்சபட்சம். வஷிஹிது, நீங்கள் சாட்சி ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இதா தபாயாத்தும், எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் செய்தாலும், தபாயான கொடுக்கல் வாங்கல் செய்கிறது, கொடுக்கல் வாங்கல் செய்தால் சாட்சியத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, உலா யுலார காத்திமுன், எழுதக்கூடியவருக்கு தொல்லை தரக்கூடாது. உலா ஷஹீதுன், சாட்சிக்கும் தொல்லை தரக்கூடாது. எழுதுறாருல அவர் மாதிரி டேய் 1 வருஷம் போட்டு எழுது, 6 மாதம் போட்டு எழுது, தொலைச்சி போடுவான். ஏன்னா அவன் தெரியாதவனாக இருப்பான். நான் ஒரு ஆள் கடன் கொடுக்க, அந்த காலத்தில், இப்போ தான் எல்லாம் நமக்கு அந்த எல்லாம் படிக்க தெரிஞ்சிருக்கேன். அந்த காலத்தில் எழுத தெரியாத உம்மி சமுதாயத்தில் ஒரு எழுத்தரை கொண்டாந்து எழுத சொல்லுவோமா, நான் தான் கடன் கொடுக்குறேன், 1 வருஷத்தில் தருவதாக சொல்லியிருக்கிறார், நான் வாசகத்தை சொல்கிறேன். இவன் என்ன செய்கிறதுன்னா, அவனுக்கு வேண்டியவனாக இருந்தான்னு சொன்னால் 3 மாதம் எழுதுறது. டேய் 1 வருஷம் தான் தொலைச்சி போடுவான், 3 மாதம் எழுதுன்னு அவன் மிரட்டுவான், யார் கடன் வாங்கினவன். அப்போ எழுதக்கூடியவர்களும் மிரட்டலுக்கு உள்ளாவார்கள். அதே மாதிரி சாட்சியாக இருக்கிறான் பாருங்கள், அவன் என்ன செய்வான், டேய் இது வாங்கினுக்கு நீ தான் சாட்சி, ஆனால் சாட்சி சொன்ன உன் தலை இருக்காதுங்கிறது. ஒரு பொருளை விற்கிறது வாங்குறது, அவன் விற்று வாங்கினான்ல அவன் என்ன செய்வான்னு கேட்டால், சாட்சி அவன் சொல்லணும்ல, விற்றவன் சொல்லிவிடுவான். என்ன சொல்லுவான், டேய் அவனுக்கு விற்றதுக்கு நீ சாட்சி சொல்லக்கூடாது, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிடு அப்படின்னு சொன்னோம்னா விற்ற பொருளை நம்மளை வச்சுக்கிடலாம், ஏன்னா சாட்சி இல்லையில. அப்போ இந்த சாட்சிகளும் மிரட்டப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. எழுதக்கூடியவர் இந்த உண்மையாக இருந்தாங்கன்னா அவங்களையும் என்ன செய்வான், இவன் விரும்பினபடி எழுத சொல்லுவான். எவனுக்கு சாதகம் இருக்கிறதோ அவன் வந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவான். அதுக்கு தான் நல்லா சொல்கிறான், உலா யுலார, தொல்லைப்படுத்தப்படக்கூடாது. காத்திபுன், எழுத்தரோ, உலா ஷஹீதுன், சாட்சியாக இருப்பவரோ. ஷஹீதுன்னா சாட்சி, காத்திப்னா எழுத்தர். சிலதுக்கு சாட்சி தேவைப்படும், சிலருக்கு காத்திப்பு தேவைப்படும். ரிட்டனில் எழுதி கொள்ளும்போது சாட்சி தேவைப்படாது, அந்த பேப்பரே பேசிடும். எழுத்தருக்கு ஆள் இல்லைன்னா சாட்சி தான் பேசணும். அப்போ எதை கொண்டு நிரூபிக்க வேண்டியிருக்குது, இந்த எழுத்தரை கொண்டும் சாட்சியத்தை கொண்டு தான் நிரூபிக்க வேண்டியிருக்கும்போது அந்த 2 பேரையும் நீங்கள் நினைஞ்சிடக்கூடாது, மிரட்டிடக்கூடாது. உலா யுலார காத்திபுன் உலா ஷஹீதுன், சாட்சியும் காத்திபும்னா எழுதுகிறவர், எழுத்தரும் வந்து தொல்லைப்படுத்தப்படக்கூடாது, மிரட்டப்படக்கூடாது, துன்புறுத்தப்படக்கூடாது. ஒயின் தஃபாலு, அப்படி நீங்கள் செய்வீர்களேயானால் ஒயின்னஹு ஃபுசூக்கும் பிஹிம், அது உங்கள் மீது உள்ள பாவமாக ஆகிவிடும். அது குற்றம். இஸ்லாத்தின் அடிப்படையில் ஒருத்தன் போய் மிரட்டுறது குற்றம். எழுத்தரை மிரட்டுவதும் சாட்சியத்தை மிரட்டுவதும் பெரும் பாவம். பாவம்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு மறுமையில் நான் கேள்வி கேட்பேன்னு அர்த்தம். நீ பாட்டுக்கு உலக விஷயந்தானே, நம்ம பாட்டுக்கு ஏமாற்றிலாம் நினச்சிடாத, இதுக்கு என்னிடத்தில் கேள்வி இருக்குது என்பதற்காக அல்லாஹ் சொல்கிறான், ஃபைன்னஹு ஃபுசூக்கும் பிக்கும், இது உங்கள் மீது உள்ள பாவமாக ஆகிவிடும். ஒத்தகுல்லாக, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லிமுக்குமுல்லாஹு, அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தருவான். ஒல்லாஹு பி குல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லி இந்த கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்டது, கடன் கொடுக்கறது, சாட்சி சம்மந்தப்பட்டது, எழுத்தர் சம்மந்தப்பட்டது, அவங்கள மிரட்டக்கூடாது என்றது, இந்த மாதிரி அனைத்து சட்டங்களையும் உள்ளடக்கிய ஒரு பெரிய வசனமாக இந்த 282வது வசனம் இருக்கிறது. இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்ததாக 283வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒயின் குன்தும் அலா சஃபரின். இப்போ வந்து நம்ம எழுதி கொள்ளுங்க நல்லா சொல்லிட்டான். எழுதி கொள்றதா இருந்தால் நம்ம வந்து ஒரு பிரயாணத்தில் போய்கிட்டு இருக்கிறோம். பிரயாணத்தில் போகும்போது 2 பேர் பயணத்தில் போகிறாங்க. அப்போ ஒருத்தன் இன்னொருத்தன்ட்ட கடன் கேட்குறான், எனக்கு 1 லட்ச ரூபா கொண்டு தந்துடுறேன்ட்டு. அங்கே வந்துக்கிட்டு எழுத்து ஆள் கிடைக்குமா? எழுத்தர் என்பது சிட்டியில் ஊருக்குள்ளே தான் இருப்பாங்க. பிரயாணத்துக்கு போகும்போதெல்லாம் ஒரு எழுத்தாரையும் எழுத தெரிஞ்சவரும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஒட்டுமொத்த 9 எழுத தெரியாதவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ நானும் எழுத தெரியாத ஆள், என் கூட வர்றவனுக்கு எழுத தெரியாது. 2 பேரும் பிரயாணம் பண்ணி போயிட்டுருக்குறோம். அந்த பிரயாணத்தில் அவனுக்கு ஒரு தேவை ஏற்படுது, என்கிட்ட கடன் கேட்குறான் அல்லது நான் அவன்கிட்ட கடன் கேட்குறேன். அப்படி கேட்கும் பொழுது இது எப்போ எழுதுறது? பிரயாணத்தில் இருந்தால் என்ன இதெல்லாம் வந்து என்ன விளங்கிக்கணும்னா, அந்த காலத்திலேருந்து விளங்கினா தான் இது விளங்கும். இன்றைக்கு வந்து அந்த பேச்செல்லாம் கிடையாது, எழுத தெரியாது எவனுமே கிடையாது. கை நாட்டுங்கிற டாப்பிக்கே இப்போ இல்லாமல் போச்சுன்னு வைங்களேன். எல்லாருக்குமே எழுத தெரிகிறது. எழுத தெரியும் பொழுது காத்திப்புன்னு தனியாக ஒரு ஆள் தேவையே கிடையாது. வேணுமுன்னா இந்த சட்டப்படி எழுதுவதற்காக வேண்டி இந்த எழுத்தர்னு கவர்மெண்ட்டில் நியமிச்சிருப்பாங்க, பத்திரம் எழுதுறவர்ண்டு. அது இந்தியாவுடைய சட்டப்படி என்னென்னலாம் விதிகள் வருமோ அதை அவர் சேர்த்துக்குருவார். பேசிக்கான விஷயங்கள் நம்மள்கிட்ட கேட்டு எழுத போகிறார். அது அந்த மாதிரி எழுத்தர் வேண்டாம் தேவைப்படுமே தவிர, பொதுவாக ஒரு கூட எழுதுனா நம்மளை கண்டுபிடிச்சிருவோம். 1 லட்சத்தை 9 லட்சம்னு போட்டால் நம்ம என்ன செய்வோம், ஏன்டா பொய் எழுதுறேன்ட்டு கேட்டுருவோமா இல்லையா? அப்படிப்பட்ட காலத்துக்கு இது தேவைப்படாது. அந்த காலத்தில் ஒன்றும் தெரியாத மக்கள் ஒரு 95% பேருக்கு எழுத தெரியாது.
ஒரு 5% மக்களுக்கு தான் எழுத படிக்க தெரியும். அப்படியான ஒரு சமுதாயத்தில் கொடுக்கல் வாங்கல் பண்ணாங்கன்னா தெரிஞ்ச எழுத்தரை வச்சு தான் எழுத முடியும். அது பிரயாணத்தில் எப்படி கிடைக்கும்? பிரயாணத்தில் யாரும் இல்லாமல் அவங்க தனியாக போயிட்டுருக்கிறது தானே, ஊருக்குள்ளே கிடைக்கும். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், ஒயின் குன்தும், நீங்கள் அலா சஃபரின், பயணத்தில் இருந்தால், நீங்கள் பிரயாணத்தில் இருந்தால், ஒலம் தஜிது காத்திபன், எழுத்தரை பெற்றுக்கொள்ளாவிட்டால், அந்த அந்த குன்தும்ல அத்துப்பு செஞ்சிடணும். இல்லம் தஜிதுன்னு வச்சுக்கிறணும். ஒயின் குன்தும் அலா சஃபரின், பிரயாணத்தில் நீங்கள் இருந்தால், இல்லம் தஜிது காத்திபன், இந்த குன்தும்ல அத்துப்பு செஞ்சீங்கன்னா இன் என்பது இங்கே சேர்ந்துக்கிறோம். ஒலம் தஜிது காத்திபன், இல்லம் தஜிது காத்திபன், நீங்கள் ஒரு எழுத்தரையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் ஃபரிஹானும் மக்பூலா, அப்போ என்ன செய்யணும்னா கைப்பற்றப்படுகிற ரிஹான்னா அடமான பொருள், ரிஹான்னா என்ன அர்த்தம், அடமான பொருள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஃபரிஹானும், எழுத்தர் கிடைக்கலன்னா சரி எழுத்தர்லாம் இல்லைப்பா, நான் உனக்கு 1 லட்ச ரூபா தர்றேன், நீ எனக்கு தரணும், அதுக்கு அடமான பொருள் ஏதாவது கொடு, செயினை கழட்டி கொடு, அல்லது ஒன்றுக்குள்ள ஏதாவது ஒன்று தா, அந்த 1 லட்சம் பெருமானம்னு அதுக்குரிய அடமானத்தை வாங்கிக்கணும். எழுத்தரும் இல்லை, பிரயாணத்தில் இருக்கிறீங்க, எழுதுறதுக்கும் ஆதாரம் இல்லை, அப்போ சும்மா கொடுத்துட்டீங்கன்னா வாங்கலன்றுவானே. அப்போ அதுக்கு என்ன செய்யணும், நீங்கள் அடமான பொருளை பெற்றுக்கொள்ளணும். ஃபரிஹானும், பிரயாணத்தில் தான் நீ கேட்குற, பிரயாணத்தில் கேட்டீங்கன்னு சொன்னால் உன் குதிரையை அடமானமாக கொடுத்துவிட்டு கடனை வாங்கு, நீ வச்சுக்கிற ஒட்டகத்தை கடனாக கொடுத்துவிட்டு அடமானமாக கொடுத்துட்டு வாங்கு, வேறு என்னத்தையாவது கம்பு தலவாடம் சட்டை கிட்ட எல்லாமே அது அன்றைக்கி அடமான பொருள் தானே, அதுகளை கொடுத்துட்டு என்ன செய்யணும்னா வாங்கிக்கிறணும். எழுத்தர் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபரிஹானு மக்பூலத், மக்பூலத்துன்னா கபலனா கைப்பற்றினான், மக்பூலத்துன் என்றால் கைப்பற்றப்பட்ட, ரிஹான்னா அடமானம், அலைகின்னு வச்சுக்கிறணும், அலைகி அவன் மீது இருக்கிறது, ரிஹானும் மக்பூலத்துன் கைப்பற்றப்பட்ட ஒரு அடைமானம் இருக்கிறது. அப்போ அடைமானமாக என்ன செய்யணும், எந்தையாவது ஒரு பொருளை வாங்கிட்டு கடன் கொடுங்க. ஒன்று எழுதிக்கிறங்க, எழுதுறது ஊருக்குள்ளே எழுதிக்கிறவங்க, பிரயாணத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு எழுத தெரியலைன்னு சொன்னான், உங்களுக்கு எழுதவே தெரிஞ்சிருச்சின்னு சொன்னால் பிரயாணத்தில் எழுதிக்கிறலாம். இவனுக்கு எழுத தெரியும், அவனுக்கு எழுத தெரியாது, இப்போ என்ன செய்கிறது, கொடுக்குற கடன் கொடுத்ததை எப்படி உறுதிப்படுத்துறது என்று சொன்னால், எழுத்தர் இல்லை என்று சொன்னால் அடமானத்தை வாங்கிக்கிறங்க. அடமானம் இல்லாட்டி என்ன செய்கிறது, எழுத்தர் இல்லாமல் போகிற மாதிரி அடமானம் இல்லாமல் போகும்ல, அப்படியே நானே கஷ்டத்தில் ஒன்றை கேட்குறேன், என்னத்துக்கு அடமானம் தர்றது அப்படின்னு சொல்லிட்டான். அப்படி இருந்தால் அதை அல்லாஹ் சொல்கிறான், ஃபை நமின பாலுக்கும் பாலன், உங்களில் ஒருவர் மற்றவரை நம்பிக்கை நம்புனால், அமீனண்டா நம்புறது, நம்பிக்கை வைத்தால், இனி ஏமாற்ற மாட்டான், வேறு என்ன செய்கிறது, அடமானலாம் வாங்கவும் முடியாது, எழுதவும் ஆள் கிடையாது, நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எழுத விட்ருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபைன் நம்பின பாலுக்கும் பாலன், ஒருவர் மற்றவரை நம்பினால், ஃபொல்யூ அத்தில்லதி ஊத்துமின, நம்பப்பட்டவர் நிறைவேற்றட்டும், அமானத்தகு, தன்னுடைய அமானிதத்தை அவன் நிறைவேற்றணும். எந்த நம்பிக்கையில் அவன் தந்தானோ அந்த நம்பிக்கை நீ காப்பாற்று. உனக்கு தர்றான், எழுதாமல் தர்றான், அடமானமாக இல்லாமல் உனக்கு தர்றான், அடமானத்தை வாங்காமல் கடன் தர்றான். அப்போ எதன் அடிப்படையை வச்சு தர்றான், உன்னுடைய நாணயத்தை நம்பி தான் தர்றான், உன்னுடைய நேர்மையை நம்பி தான் தர்றான், அந்த நேர்மையை காப்பாற்று. அப்போ ஃபைன் நம்பின பாலுக்கும் பாலன், உங்களில் ஒருவர் மற்றவரை நம்பினாரையானால் ஃபொல்யூ அத்தி நிறைவேற்றட்டும். அத்தாவிலேருந்து அம்ரு காய்பு, அத்தாவிலேருந்து யூ அத்தின்னு வரும், லியு அத்திங்கிறது தான் இந்த ஃபேயை சேர்த்ததுனால ஃபொல்யூ அத்தி நிறைவேற்றட்டும். அல்லது ஊத்துமின நம்பப்பட்டானவன், நம்பப்பட்டவன் யாரை நம்பி கொடுக்குறோமோ அவன், நம்பப்பட்டவன் நிறைவேற்றட்டும், அமானத்தகு அதை கடன் வாங்கியவன் நிறைவேற்றட்டும், அமானத்தகு தன்னுடைய அமானிதத்தை நிறைவேற்றட்டும். ஒல் எத்தகில்லாக ரப்பகு, தனது இறைவனை, ரப்பாக இறைவனை என்ன செய்யாதீங்க, பயந்து கொள்ளுங்கள். ஒல் எத்தகில்லாக, இதுவும் அம்ருகாய்பு தான், அவன் அஞ்சு கொள்ளட்டும், ரப்பகு தனது இறைவனை அஞ்சு கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டான். இதுக்கு அடுத்து பொதுவாக சொல்கிறான், ஒலா தக்குத்துமுர் ஷஹாதத்தை, இந்த சாட்சின்னு வந்துருச்சுன்னு சொன்னால் சாட்சியத்தை மறைக்காதீங்க. சாட்சியத்தை என்ன செய்யக்கூடாது, சாட்சியத்தை மறைச்சி சொல்கிறது ஒருத்தனை பாதிக்குமா இல்லையா. நீங்கள் வேறு ஏதோ சில விஷயங்கள் தெரிந்த உண்மை நீங்கள் சொல்லாமல் இருந்தால் அது வேறு விஷயம். இது கொடுக்கல் வாங்கல் விஷயம், இந்த மாதிரி விஷயமாக இருந்துச்சின்னு சொன்னால் நீ தான் அதுக்கு சாட்சியாக இருக்கிற. உன்னை வச்சு தான் இவன் விற்றான் என்பதையோ வாங்கினா என்பதையோ நிறைய நாட்ட முடியும். அல்லது இவன் கடன் வாங்கினா கடன் வாங்கலைங்கிறதுக்கு நீங்கள் 2 பேர் தான் சாட்சின்னு இருக்கிறீங்க. நீங்கள் 2 பேரும் எங்களுக்கு தெரியாட்டிங்கன்னா கொடுத்த காசு முடிஞ்சு போச்சு கதை, சட்டப்படி நிரூபிக்கலான்னு அனுப்பி விட்ருவாங்க. நீங்கள் கடன் கொடுத்துக்கு ஆதாரம் இல்லை, கடன் கொடுத்து நம்ம உதவி செஞ்சுருக்குறோம், ஆனால் உதவி செஞ்சியும் கூட என்ன தீர்ப்பளிப்பாங்கன்னா நீ கடன் கொடுக்கலன்றுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, ஆதாரத்தை வச்சு தானே முடிவு செய்ய முடியும். ஆதாரம் என்னது, ஒன்று பேப்பர் இல்லாட்டி ஆள்.
பேப்பர் இல்லாட்டி தான் ஆளை வச்சுருக்கீங்க, சாட்சியை வச்சுருக்கீங்க. சாட்சியை வந்து அவன் மறைச்சிட்டான்னு சொன்னால் மறைக்கிறேன்னா மறுக்கிறது தான். இல்லைங்க எனக்கு தெரியாதுங்கன்ட்டானா என்ன செய்கிறது? உன்னை வச்சுக்கிட்டு இதை வந்து 1,00,000 நான் இவன்கிட்ட கடன் கொடுக்குறேன்னு நான் சொல்லி கொடுக்குறேன், உன்னை நீ தான்ப்பா சாட்சிங்கிறேன். ஒரு வாரம் கழித்து பிரச்சனை வருது. கேட்டால் இல்லை எனக்கு தெரியாதுங்க, நான் சும்மா டீ குடிச்சிருந்தேன், எனக்கு பார்க்கவே இல்லை, எனக்கு தெரியவே செய்யாதுன்னு அவன் சொல்லிட்டான்னு வைங்க. அப்போ நான் கொடுத்தது இல்லைண்டாயிரும். நான் கொடுத்துருக்குறேன், கொடுத்தது எதை வச்சு என்னால் நிரூபிக்க இயலும்னா சாட்சியை வச்சு நிரூபிக்க இயலும். பேப்பர் வச்சு நிரூபிக்கலாம், பேப்பர் வச்சுன்னா அது எழுத்தை வச்சு நிரூபிச்சுக்கிறோம். எழுத்து இல்லைன்னா எழுத்தும் இல்லை அடமானமும் இல்லை அப்படின்னு சொன்னால் அது அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டால் அந்த சாட்சி தான். இப்போ சாட்சியை வச்சு நான் நிரூபிக்கணுங்கும் போது சாட்சிக்காரன் வந்து மறைச்சிட்டா என்னவாயிரும்? அவ்வளோதான், பெரிய பாதிப்பு அவனுக்கு ஏற்பட்டு போயிடும். அப்போ ஒருத்தனுடைய வாழ்வா சாவாங்கிற ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதிலெல்லாம் சாட்சியத்தை மறைச்சிடக்கூடாது. இவ்வளோ தக்குத்துமும் நீங்கள் மறைத்து விடாதீர்கள், ஷஹாதத்தை சாட்சியத்தை மறைத்து விடாதீர்கள். ஒமை எக்துமுஹா, யார் இதை மறைக்கிறானோ ஃபைன்னஹு ஆசிமுன் கல்புஹு, அவனுடைய உள்ளம் குற்றம் புரிந்ததாக இருக்கிறது. ஆசிமுன் என்றால் இஸ்மு, பாவம், அதனுடைய இஸ்மு பாயில் ஆசிமுன், பாவம் செய்தது. ஃபைன்னஹு ஆசிமுன் கல்புஹு, அவன் எவன் மறைக்கிறானோ அவனுடைய உள்ளம் வந்து பாவம் செய்ததாக இருக்கிறது. வல்லாஹு பிமா தாமலுன ஹபீர், நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ், பிமா தாமலுன் அலீம், நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி காட்டுறான். அப்போ 283 அதே மாதிரி கடன் சம்மந்தப்பட்டது தான், அதை எழுதி கொள்வது சம்மந்தப்பட்டது தான். எழுத்துமானமும் இல்லை, சாட்சியும் இல்லை என்று சொன்னால் அடமான வழி, அடமானத்துக்கும் வழி இல்லை என்று சொன்னால் நம்பி கொடுத்தா நாணயத்தை நிறைவேற்று அப்படிங்கிற ஒரு போதனையும். ஒருவேளை சாட்சியாக நியமித்தாங்கன்னு சொன்னால் அந்த சாட்சியாக இருந்தவர்கள் அதை என்ன செய்யணும்? அந்த சாட்சியை போய் சொல்லணும், மறைச்சிடக்கூடாது அப்படிங்கிறது இந்த 283 வந்துருச்சு. 284 இது வேறு விஷயத்துக்கு போகுது. லில்லாஹி, அல்லாவுக்கு உரியது. மாஃபி சமாவாத்தி, வானங்களில் எது உள்ளதோ அது. மாண்டா அல்லதி, மாங்கிறது மௌசூலுடைய மா, அல்லதியுடைய அர்த்தம். லில்லாஹி, அல்லாவுக்கு உரியது. அல்லதி ஃபி சமாவாத்தி, வானங்களில் உள்ளது எது இருக்கிறதோ அது, வானத்தில் உள்ளதுன்னு வச்சுக்கிறீங்களேன், வானங்களில் உள்ளது அல்லாவுக்கு சொந்தம். இந்த வானங்களில் என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாத்துக்கும் எஜமான் வந்து அல்லாஹ் தான். அல்லாஹ் தான் உரிமையாளன். ஒமா ஃபில் அர்லி, எது பூமியில் இருக்கிற, ஒல்லதி ஃபில் அர்லி, மாண்டா அல்லதியுடைய அர்த்தம். ஒல்லதி ஃபில் அர்லி, பூமியில் எது இருக்கிறதோ அதுக்கும் அல்லாவுக்கு சொந்தம். இந்த பூமியில் என்ன இருந்தாலும் அதுக்கு எஜமான் வந்து அல்லாஹ் தான். வானத்தில் எது இருந்தாலும் அல்லாஹ் தான் எஜமான், அவனுக்கு தான், அவனுக்கு சொந்தமானது. ஒயின் துபுது, நீங்கள் வெளிப்படுத்தினால், அபுதாண்டா வெளிப்படுத்துறது. ஒயின் துபுது, நீங்கள் வெளிப்படுத்தினால், மாஃபி அம்புசிக்கும், உங்களுடைய உள்ளங்களில் உள்ளதை நீங்கள் வெளிப்படையாக ஆக்கிவிட்டால், அவு துஹுஃபூஹு, அல்லது உள்ளத்தில் உள்ள நீங்களே மறைச்சிக்கிட்டீங்க, உள்ளத்தில் ஒன்று உங்களுக்கு இருக்குது யாருக்கும் சொல்லாமல் மறைச்சிட்டிங்க, இப்படி செஞ்சீர்களேயானால் யுஹாசிபுக்கும் பிஹில்லா, அல்லாஹ் வந்து உங்களை கணக்கெடுப்பான். நீங்கள் வந்து உள்ளத்தில் உள்ளபடி வெளிப்படுத்தினீங்களா மறைச்சிங்களா என்பதையெல்லாம் நான் கணக்கெடுத்துக்கிட்டு இருக்கிறேன். யுஹாசிபுக்கும் பிஹி, அதை பற்றி உங்களை அல்லாஹ் விசாரிப்பான். பிஹி, அல்லாஹ் வந்து விசாரிப்பான். விசாரித்து இப்போ யகுஃபிருல் லிமன் யஷாவு, அல்லாஹ் நாடியவர்களை மன்னிப்பான். ஒய் அதிபு மையஷாவு, நாடியவர்களை தண்டிப்பான். ஒல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்தின் மீதும் அல்லாஹ் சக்தி பெற்றவன். எதுக்கு இது வேகமாக போகிறோம்னு சொன்னால், ட்ரையான ஒரு விஷயம்லாம் இல்லை, எளிமையான வார்த்தைகளாக இருக்கிறதுனால வாசித்தவொன்னே அர்த்தம் நல்லா மன்னிப்பான் என்பதற்கெல்லாம் விளக்கம் தேவையில்லை தானே. அந்த மாதிரி விஷயமா இருக்கிறதுனால ஒரு சீக்கிரம் முடிஞ்சது ஒரு வசனம். அடுத்தது வந்து 285வது வசனம். இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன வருதுன்னு கேட்டால், 285வது வசனத்தில் வந்து 285, 86 இந்த 2 வசனத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. இந்த 2 வசனம் 285 பார்க்க போகிறோம்ல, இந்த 5க்கும் 256க்கும் என்ன சிறப்புன்னு கேட்டால், அந்த சிறப்பை தெரிஞ்சுட்டு அர்த்தம் செய்வோம். புகாரியில் 4008வது ஹதீஸை பாருங்கள். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்ல ஆயத்தானி மின் ஆஹிரி சூரத்தில் பக்ரத்தி, பக்ராவுடைய அத்தியாயத்தின் கடைசி 2 வசனங்கள். கடைசி 2 வசனம் தான் ஆமன ரசூல் ஒன்று, அடுத்து முடிகிற கடைசி வசனம் ஒன்று, லாயு குல்லி ஃபுல்லாகுன்னு வரக்கூடிய வசனம். அல் ஆயத்தானி மின் ஆஹிரி சூரத்தில் பக்ரா, பக்ராவுடைய பக்ரா என்ற அத்தியாயத்தின் கடைசியில் உள்ள 2 ஆயத்துகள். மன் கராஹுமா ஃபி லைலத்தின், ஒரு இரவிலே அதை ஒருவன் ஓதுவானேயானால், கஃபத்தாஹு,
அந்த ரெண்டுமே அவனுக்கு போதுமானது. ஒரு நாளைக்கு இரவில் ஓதிட்டான்னு சொன்னால் அன்றைக்கி முழுசும் உள்ள பிரச்சனைக்கு அதுவே போதுமானது. அது என்ன மாதிரியான இடர்கள் தொல்லைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் வர இருக்கிறதோ அது எல்லாத்தையுமே இது தடுத்து நிறுத்திடும். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான வசனம்ங்கிறாங்க. ஆயத்தானி மின் ஆஹிரி சூரத்தில் பக்ராவுடைய வசனத்தில் கடைசி 2 வசனங்கள் மன் கரஹுமா, அந்த இரண்டையும் யார் ஓதுகிறாரோ, ஃபி லைலத்தின் ஒரு இரவில் ஓதுகிறாரோ, கஃபத்தாஹு, கஃபாவிலிருந்து வந்து பெண்பால் வந்து கஃபத், அதனுடைய இருமை கஃபத்தான்னா அந்த 2 ஆயத்துகளும் போதுமானது அவனுக்கு. அந்த 2 ஆயத்தே போதும். நிறைய லட்சம் திக்கர்லாம் செய்ய தேவையில்லை. ஒரு இரவில் இந்த 2 ஆயத்தை ஓதிட்டேன்னு சொன்னால் அதுவே அனைத்துக்கும் போதும். நிறைய 1 மணி நேரம் ஓத வேண்டிய குராத்துன்னு நிறைய வச்சுருப்பேன், அதெல்லாம் வேண்டியதில்லை. இது மட்டும் போது எல்லாத்துக்கும் இதுவே போதுமானதுன்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு சிறப்பித்து சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒரு அடிப்படையில் அந்த 2 வசனம் சிறப்புன்னாங்கள்ல, அதை தான் போய் எடுக்க போகிறோம். அதான் அந்த வசனம் 285 86 வசனங்கள். ஆமனர் ரசூலுல்லாஹ் சிறப்பித்து சொன்ன வசனம் இருக்குல்ல, அந்த வசனத்தில் முதல் வசனம் ஆமனர் ரசூலு, இந்த தூதர் நம்பிக்கை கொண்டிருக்கிறார். ஆமன என்றால் நம்பிக்கை கொண்டிருக்கிறார். ரசூல்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்னா இந்த ரசூல். ஆமனர் ரசூலு, இந்த தூதர் என்ற முகம்மது நம்பிக்கை கொண்டிருக்கிறார். பிமா உன்சில இலைஹி, அவருக்கு அருளப்பட்டதை, மின் ரப்பிஹி, அவரது இறைவனிடமிருந்து அவருக்கு அருளப்பட்டதை அவர் நம்புகிறார். முகம்மதுக்கு இந்த வேதத்தை அல்லாஹ் அருளுறான்னு சொன்னால் அவர் நம்புகிறார். இது அல்லாஹ் தான் எனக்கு தர்றான் அப்படிங்கிறதுல அவருக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. ஆமனர் ரசூலு, இந்த தூதர் நம்பிக்கை கொண்டிருக்கிறார். பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி, அவரது இறைமன்புறத்திலிருந்து அவருக்கு அருளப்பட்ட ஒன்றை அவர் நம்புகிறார். அவர் மாத்திரமல்ல, ஒல் மூமின்கள் நம்புகிறார்கள். அதாவது அவருக்கு அருளப்பட்டதை வந்து நபிகள் நாயகம் நம்புகிறாங்க. ஒல் மூமின்களும் நம்புகிறார்கள். குல்லுன், அனைவருமே ஆமன பில்லாஹி, அல்லாவை நம்புகிறார்கள். ரசூலுல்லாஹ் அல்லாவை நம்புகிறாங்க, அவங்களோட உள்ள மூமின்களும் அல்லாவை நம்புகிறாங்க. குல்லுன், அனைவருமே ஆமன பில்லாஹி, அல்லாஹுவை நம்புகிறார்கள். ஓ மலாய்கத்திஹி, அவனுடைய வானவர்களை நம்புகிறார்கள். ஓ குத்துபிஹி, அவனுடைய வேதங்களை நம்புகிறார்கள். ஓ ருசுலிஹி, அவனுடைய தூதர்களை நம்புகிறார்கள். மேலும் தூதர்கள் நம்பும்போது அதில் ஒரு விளக்கத்தையும் சேர்த்துறான்ல, லானு ஃபர்ரிகு, நாங்கள் வேறுபடுத்தி பார்க்க மாட்டோம். பைன அஹதி மிர் ருசுலிஹி, அவனுடைய தூதர்களில் எவரையும் வேறுபடுத்தி பார்க்க மாட்டோம். எல்லாம் தூதர் தான், இவர் தான் சிறப்பாக செஞ்சார், அவர் சிறப்பாக செய்யலை அப்படின்னு சொல்ல மாட்டோம். எல்லாருமே அவரவருக்கு அல்லாஹ் கொடுத்த கடமையை சரியான முறையில் செவ்வனே செஞ்சார்கள். லானு ஃபர்ரிகு, நாம் வேறுபடுத்தி பிரித்து பார்க்க மாட்டோம். பைன அஹதி மிர் ருசுலிஹி, அவனுடைய தூதர்களில் எவரையும் நாங்கள் பிரித்து பார்க்க மாட்டோம் என்று சொல்லுங்கள் என்று இதையும் சொல்லணும் நம்ம. ஒகாலு, மேலும் இந்த மூமின்கள்லாம் சொல்லுகிறார்கள், சமிஅனா, நாங்கள் செவியுற்றோம். அல்லாவே நீ சொன்ன செய்திகளை செவியுற்றோம். வஅதஅனா, நாங்கள் கட்டுப்பட்டோம். குஃப்ரானக, எங்களை மன்னிப்பாயா. குஃப்ரான்கிறது மஸ்தர் தான், மன்னித்தல் என்று அர்த்தம். குஃப்ரானக்கண்டா உனது மன்னிப்புன்னு அர்த்தம். உனது மன்னிப்பை வேண்டுகிறோன்னு வச்சுக்கிறவன் தான். நத்துலுபு குஃப்ரானக்க, நாங்கள் வேண்டுகிறோம். குஃப்ரானக்கங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் உனது மன்னிப்பை. குஃப்ரான்டா மன்னிப்பு, கேண்டா உனது, குஃப்ரானக்கண்டா உனது மன்னிப்பு. அப்போ சமயனா வாத்தானா, நாங்கள் சமயனான்னா காதில் அல்லாஹ் சொல்கிறத கேட்குறது, கேட்டுட்டு மட்டும் போகிறது. அத்தகனா, கேட்டது அப்படி கட்டளை கட்டுப்படவும் செய்கிறது. அப்போ சமயனா வாத்தானா, நாங்கள் கட்டளைகளை செவியுறுகிறோம். வாத்தானா, கட்டுப்படவும் செய்கிறோம். குஃப்ரானுக்க, உனது மன்னிப்பை வேண்டுகிறோம். நத்துலுபு குஃப்ரானுக்க, இப்படி ஏதாவது ஒன்று சேர்த்துக்கிற வேண்டியதான். உனது மன்னிப்பை நாங்கள் வேண்டுகிறோம். ரப்பனா, எங்கள் இறைவா, உனது மன்னிப்பை வேண்டுகிறோம். ஓ இலைக்கல் மசீர், திரும்புதல் வந்து உன்னிடம்தான் இருக்கிறது. நாங்கள் என்னத்தான் ஆட்டம் போட்டாலும் திரும்பி ஒன்றான் வந்தாவனு. திரும்புதல் ஓ இலைக்கே, உன்னிடம்தான் இருக்கிறது. அல் மசீர், சாரண்டா திரும்புதல். மசீர் என்றால் இது வந்து மஸ்தர், இது மசீர் இஸ்மு மஃபூல் மாதிரி இருந்தாலும் மஸ்தர்லையும் இந்த வசன் வரும், மசீருங்கிற. இலைக்கல் மசீர், திரும்புதல் வந்து உன்னிடம்தான் இருக்கிறது. நாங்கள் உன்கிட்ட திரும்பி வர வேண்டி இருக்கிறதுனால நீ மன்னிச்சிரு, நாங்கள் சொல்ல கேட்டு நடக்கிறோம், கட்டுப்பட்டு நடக்கிறோம் என்று அல்லாவிடத்தில் நம்ம வாக்குமூலம் கொடுக்கக்கூடிய ஒரு வசனத்தினால சிறப்பு இருக்குது. எதுக்கு சிறப்பு இருக்குது? அல்லாவிடத்தில் நம்ம என்ன செய்யணும்? யா அல்லாஹ், நாங்கள் அல்லாவை நம்புகிறோம், மலக்கை நம்புகிறோம், தூதர்கள் நம்புகிறோம், வேதத்தை நம்புகிறோம், எல்லாத்தையும் நாங்கள் நம்புகிறோம், உனக்கு கட்டுப்படுறோம், செவியுறுகிறோம், மன்னிச்சிரு, ஒன்று தான் நாங்கள் திரும்பி வரணும்னு அப்படி சொல்லும் பொழுது அல்லாவிடத்தில் சரணாகதி அடையக்கூடிய வகையில் இந்த ஒரு வசனம் அமைந்திருக்கிறதுனால தான்
அந்த கடைசி 2 வசனத்துக்கு சிறப்பு உண்டாங்கல்ல, அந்த வசனத்தில் ஒரு வசனத்தில் இந்த சிறப்பு அடங்கியிருக்கிறது. இது 2வது வசனம் என்ன என்பது இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், நாளைக்கு பார்க்கலாம்.